வெற்றி துளசி சீரியல்லேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெற்றியும் துளசியும் சிவராமன் வீட்டுக்கு வந்து அவங்க விருந்துக்காக வராங்க. அப்போ அபிராமி வந்து நானும் வருவேன்னு சொல்லிக்கிட்டு கூட ஒரு 4-5 பேரை கூட்டிகிட்டு வராங்க. வீட்டுக்கு இங்கே வந்ததுலேருந்து அவங்க லட்சுமியும் சிவராமனையும் அவமானப்படுத்திகிட்டே இருக்கிறாங்க. அபிராமியும் அவங்க கூட உள்ளவங்களும் இதை பார்த்துட்டு வெற்றி வந்து ரொம்பவே வந்து அவங்க அம்மாவை போட்டு திட்டுறாங்க. அம்மா நீ கொஞ்சம் அமைதியாக இருக்க மாட்டியாம்மா, ஏம்மா இப்படிலாம் வந்து நீ அவமானப்படுத்திட்டு இருக்கிற அவங்கள அப்படிங்கும்போது, ஆமாண்டா நான் அப்படி தாண்டா பண்ணுவேன் அப்படிங்கிறாங்க. அடுத்தவங்க பார்த்தோம்னா வந்து அவங்க தீபா வந்து அவங்க அம்மாவை தனியாக அழைச்சிட்டு போகிறாங்க. அம்மா நீ எதுக்குமா நீ வந்ததுலேருந்து அவமானப்படுத்திக்கிட்டே இருக்கிற, நீங்கள் இருந்த வரைக்கும் போகிறோம், நீ பேசாமல் இங்கேருந்து கிளம்புறியா அப்படின்னு சொல்லும் போது, நான் ஏண்டி கிளம்பணும், நான் வந்து அதாவது துளசியோட மாமியாராக்கும், நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க பாட்டுக்கு போயிடவும் தீபாவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அம்மா ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, வந்ததுலேருந்தே அவங்க வந்து அத்தையும் மாமாவையும் போட்டு அவமானப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க, ஏன் தான் அப்படிலாம் இருக்கிறாங்களோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு தீபா வந்து வெறுப்போடு இருந்துட்டு இருக்கிறாங்க. வீட்டில் உள்ள அவ்வளோருமே அப்படி தான் இருக்கிறாங்க. அப்போ வந்து அபிராமி வந்து அவங்க சாப்பிட்றதுக்காக சொல்லவும் எல்லாருமே சாப்பிட்றதுக்காக உட்காரும்போது, இதுதான் உங்கள் வீட்டில் விருந்துன்னா நான்வெஜ்லாம் இருக்கணும், இது என்னது வெஜிடேரியனை போட்டிருக்கிறீங்க, இதெல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸுங்க சாப்பிட மாட்டாங்க, இங்கே பாரு 10,000 ரூபா தாரேன், ஹோட்டலில் போய் இந்த விருந்தெல்லாம் சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணிட்டு வாங்க அப்படிங்கவும் இது கெட்டதுமே சிவராமன் சொல்கிறாங்க. அம்மா நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க, ராத்திரி போல் நான்வெஜ் சமைச்சிருந்தேன் அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து கொஞ்சம் நீங்கள் சாப்பிடுங்கம்மா அமைதி அப்படின்னு சொல்லும் போது இப்போ வெற்றி சொல்கிறாங்க, இங்கே பாருமா நீ சாப்பிட போறியா இல்லையா அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து அபிராமி வந்து முறைச்சு பார்த்துக்கிட்டே அவங்க சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அடுத்ததை பார்த்தோம்னா லட்சுமி வந்து சொல்கிறாங்க, அதாவது துளசிக்கு தாலி செயின் போட்டு விட்டுறலாம் அப்படின்னு சொல்லவும், ஓஹோ எல்லாமே பக்காவாக ரெடி பண்ணியிருக்கீங்க போலுக்கு அப்படின்னு சொல்லும் போது, என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த கல்யாணமே வந்து முறைப்படி நடக்கலை, அப்படி இருக்கும்போது இந்த முறையெல்லாம் தேவைதானா அப்படின்னு அபிராமி சொல்லவும் இதை கெட்டதுமே லட்சுமிக்கு வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அப்போ வந்து சிவராமன் வந்து அவங்க என்னன்னாலும் பேசிட்டு போட்டோம், நம்ம போய் செயின் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செயின் எடுக்கிறதுக்காக போகிறாங்க. அப்போ துளசியும் அஞ்சலியும் லட்சுமி வந்து அழைச்சிட்டு போகவும், இந்தாம்மா உனக்காக வாங்கி வச்சிருக்கிற நகை அப்படின்னு சொல்லிட்டு எல்லா நகையும் எடுத்து காட்டிட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்தோம்னா ஒளிஞ்சு நின்று ரகு வந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஓஹோ நீங்கள் இதெல்லாம் வாங்கி வச்சிருக்கிறீங்களா, எவ்வளோ ரூபா செலவாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காசோட மதிப்பு தெரியாமல் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கிறீங்களே, அவள் வசதியான குடும்பத்தில் தானே வந்து கல்யாணம் பண்ணியிருக்கிறா, அப்புறமா எதுக்காக இதெல்லாம் போட்டிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரகு வந்து மனசுக்குள்ளே திட்டிக்கிட்டே போகிறாங்க. இங்கே பார்த்தோம்னா துளசி வந்து சொல்கிறாங்க, அம்மா எனக்கு வேற எந்த நகையும் வேண்டாம், தாலி செயின் மட்டும் போருமா, வேற எந்த நகையும் வேண்டாம் அப்படிங்கிறாங்க. அப்ப லட்சுமி சிவராமன் சொல்றாங்க, அப்படிலாம் இல்லம்மா எங்களால முடிஞ்சதை நாங்க செய்யறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு எல்லாத்தையுமே எடுத்துட்டு போறாங்க. அடுத்தது பார்த்தோம்னா இதுதான் தாலி செயினா, இது என்னது நூல் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அபிராமியும் கூட வந்தவங்களும் ரொம்பவே அவமானப்படுத்திட்டு இருக்கவும், அப்போ ஒரு கட்டத்துல வெற்றி வந்து சொல்றாங்க, அங்க பாருமா நீ இதுக்கு மேல ஏதாவது பேசினேன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படிங்கும்போது, நான் அப்படிதாண்டா பேசுவேன், உன்னால முடிஞ்சதை நீ பார்த்துக்க அப்படின்றதாங்க. அப்போ வந்து வெற்றி வந்து சொல்றாங்க லட்சுமி கிட்ட, இங்க பாருங்க அதாவது அம்மா இப்படிதானே தெரியும்ல, நீங்க கஷ்டப்படாதீங்க, அவங்களுக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டது அப்படின்னு சொல்லும் போது அப்போ சிவராமன் சொல்கிறாங்க, என்ன மாப்பிள்ள நீங்கள் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிறீங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அம்மாவோட ஆதங்கத்தை தானே அவங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க, அதனால் நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா தாலி செயின் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது, அம்மா மாப்பிள்ளைக்கெல்லாம் செயின் எல்லாம் போட மாட்டீங்களா அப்படின்னு சொல்லவும், ஐயோ வெற்றிக்காக செயின் வாங்கி வச்சிருக்கிறா லட்சுமி போய் நீ எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லவும் உடனே லட்சுமியும் வந்து செயின் எடுக்கிறதுக்காக போகிறாங்க. அங்கே போயிட்டு பார்க்குறாங்க, ரொம்ப நேரமாக ஆகுது, லட்சுமியை காணவே இல்லை. என்னது லட்சுமி செயின் எடுக்க சொன்னேன், இவ்வளோ நேரம் ஆகி போச்சுது, லட்சுமியை காணல் அப்படின்னு சொல்லிட்டு சிவராமன் அங்கே வராங்க. என்ன லட்சுமி வெற்றிக்காக நம்ம வந்து செயின் வாங்கி வச்சோம்ல, எங்கே எடுத்துகிட்டு வரலையான்னு சொல்லி கேட்கவும், இல்லைங்க இந்த பாக்ஸில் தான் வச்சுருந்தேன், செயினை காணல் அப்படிங்கிறாங்க. இதை கெட்டதுமே சிவராமன் அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன லட்சுமி சொல்லிட்டு இருக்கிற, செயினை காணலை அப்படிங்கும்போது, ஆமாங்க இந்த பாக்ஸில் தான் வச்சேன், செயின் எங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லவும், என்னது 2 பேரும் போனாங்க ஆளை காணல் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அபிராமி கேட்டுட்டு இருக்கவும், அடுத்தது பார்த்தோம்னா அவங்க பாட்டி வந்து வராங்க. அப்போ கவிதா தீபான்னு எல்லாருமே வந்துருந்தாங்க. என்னாச்சு நீங்கள் செயின் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்தீங்க, 2 பேருமே இங்கே வந்ததுக்கப்புறமா அங்கே வரல, உங்களை தேடிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கும்போது அப்போ செயினை காணல் அப்படிங்கிறாங்க. இதை கிட்டதுமே அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ ஏற்கனவே இந்த அம்மா கண்ணா பின்னான்னு வந்து கேள்விக்கு மேலே கேள்வி கேட்டு நம்மளை அவமானப்படுத்திட்டு இருக்கு, இப்போ நம்ம செயினை காணலன்னு சொன்னோம்னா இதை வச்சு இன்னும் அவமானப்படுத்தும் அப்படிங்கவும், இப்போ என்னம்மா பண்ணுறதுக்கு அப்படின்னு சிவராமன் கேட்கும்போது, கொஞ்சம் இரு நான் வார அப்படின்னு சொல்லிக்கிட்டு பார்த்தோம்னா பாட்டி வந்து அவங்களுடைய செயின் வச்சுருப்பாங்க போலக்கு, அந்த செயினை எடுத்துகிட்டு வராங்க. இதை வந்து வெற்றிக்கிட்ட கொடுத்துரு அப்படிங்கும்போது, அம்மா இது உங்களுக்காக வாங்கி வச்ச செயின் இல்லாமல் அப்படிங்கும்போது,
இப்போ எனக்கு போட்டால் என்ன போடலைன்னா என்ன, அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது, இந்த செயினை கொண்டு நீ கொடு அப்படிங்கவும் உடனே சரின்னு சொல்லிட்டு சிவராமன் வந்து இந்த செயினை எடுத்துக்கொண்டு கொடுக்குறாங்க. இதுதான் வெட்டிக்காக நாங்கள் வாங்கி வச்ச செயின் அப்படிங்கவும் உடனே வந்து அபிராமி சொல்கிறாங்க, எல்லாம் வாங்கி வச்சிருக்கிறீங்களே இது தங்கமா இல்லைன்னா கவரிங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் இது கேட்டதுமே வெட்டி வந்து ரொம்பவே கோவத்தோட கேட்குறாங்க, அம்மா நானும் வந்ததுலேருந்து பார்த்துட்டு இருக்கிறேன், நீ ரொம்ப ஓவராக போயிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது ஆமாண்டா ஆமாம் இவங்க இவ்வளோ நகையை வாங்கி வச்சிருக்கிறாங்களே இவங்கள்ட்டே வந்து வசதி கிடையாது, அப்படி இருக்கும்போது அது தங்கமா கவரிங்கான்னு நான் தெரிஞ்சுக்க வேண்டாமா அப்படிங்கவும் உடனே சிவராமன் சொல்கிறாங்க, அம்மா அது எல்லாமே தங்கம் தாம்மா அப்படிங்கும்போது அது எப்படி நான் நம்ப முடியும், நீங்கள் சொல்லிட்டேன்னா நம்புறவனா என்ன, இது தங்கமா கவரிங்கான்னு நான் இப்போமே நான் வந்து சோதனை பண்ணி நீங்கள் எனக்கு காட்டணும் அப்படிங்கிறாங்க. இப்படி சொன்னதுமே அப்போ அபிராமி கூட வந்தவங்களும் சொல்கிறாங்க, ஆமாம் இது எல்லா நகையும் தங்கமா கவரிங்கான்னு சொல்லி எங்களுக்கு இப்போமே தெரிஞ்சாகணும் அப்படிங்கவும் உடனே லட்சுமி வந்து சிவராமன்கிட்ட சொல்கிறாங்க, என்னங்க இவங்கடி நம்மளை வந்து கஷ்டப்படுத்துகிறாங்களே அப்படிங்கும்போது சரி லட்சுமி நீ கொஞ்சம் கவலைப்படாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அவங்க அதாவது தங்கத்தை வந்து உரசி பார்ப்பாங்களா அந்த நகை கடைக்காரரை அவங்க வர சொல்கிறாங்க. அவரும் வாராரு. இங்கே பார்த்தோம்னா எல்லாருமே ரொம்பவே வந்து கஷ்டத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. இப்படி போட்டு நம்மளை போட்டு கஷ்டப்படுத்திட்டு இருக்காங்களா அப்படின்னு அப்போ ரகு வந்து சொல்கிறாங்க சிவராமன் கிட்ட, நீங்கள் பேசாமல் செயினே போடாமல் இருந்திருக்கலாம், அந்த அம்மா நம்மளை வந்து கேள்விக்கு மேலே கேள்வி கேட்டுட்டு இருக்குது, நீங்களும் இந்த மாதிரிக்கு பொறுமையாக இருந்துட்டு இருக்கிறீங்களா அப்படிங்கவும் இங்கே பாரு ரகு நீ எதுவும் பேச வேண்டாம் அமைதியாக இரு, அவங்க என்னனாலும் கேள்வி கேட்டுட்டு போட்டு அதுக்கு நான் பதில் சொல்லிக்கிட்டது அப்படிங்கவும் ஆமாப்பா இவ்வளோ காசை கொட்டி தீட்டு நகையாக வாங்கி வச்சிருக்கிறீங்க, ஆனால் நான் மட்டும் கேட்டுட்டாக்கி மட்டும் எனக்கு தந்துட மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ரகு வந்து கோவத்தோடு திட்டிட்டு போகவும் அப்போ அங்கே கவிதா வந்து சொல்கிறாங்க, இந்த அம்மா வந்ததுலேருந்து எவ்வளோ அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்குது, பார்த்தாலே எனக்கு எரிச்சலாக இருக்குது அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து ரகு சொல்லிட்டு இருக்கிறாங்க, அதுக்கு மேலே இது வந்து துளசிக்கு வர நகையாக வாங்கி வச்சுருக்கிறாங்க, இதெல்லாம் தேவைதானா அப்படின்னு சொல்லும்போது ஆமாங்க நீங்கள் இந்த பிரச்சனையிலையும் நீங்கள் பணம் காசு மட்டும் நீங்கள் நினச்சிக்கிட்டே இருங்க, அது கூட போடலைன்னா துளசிக்கு அங்கே சுத்தமாக மதிப்பே இருக்காது, அதையே நீங்கள் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க, இது என்ன நீங்களாக வாங்கி கொடுக்குறீங்க, மாமாவும் அத்தையும் தானே கஷ்டப்பட்டு வாங்கி கொடுக்குறாங்க, என்னமோ இவர் காசை போட்டு வாங்கி கொடுத்த மாதிரிக்கு இப்படி கிடந்து இருந்துட்டு இருக்கிறாரு, அந்த அம்மா என்னெல்லாம் பேசுறங்கிறத அதை நினைக்க மாட்டேங்கிறாரு, இவர் இப்போ கூட வந்து பணம்லாம் போச்சுன்னு சொல்லிக்கிட்டு கவலைப்பட்டு இருக்கிறதே இவருடைய வேலையாக போச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு கவிதா வந்து ரகுவை போட்டு திட்டிட்டு போகவும் அடுத்து பார்த்தோம்னா அவங்க நகையை வந்து சோதனை பண்ணுறதுக்காக வராங்க. அப்போ இந்த கவரிங்க தங்கமானு இப்போமே உரசி பார்த்து எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு அபிராமியும் கூட வந்தவங்களும் சொல்லவும் இதை கேட்டதுமே துளசி வந்து ரொம்பவே சோகத்தோடு இருக்கிறாங்க. அப்போ வெட்டி வந்து பார்க்குறாங்க, அம்மா எவ்வளோ தூரம் அவமானப்படுத்தணுமோ துளசி குடும்பத்தை அவ்வளோ தூரம் அவமானப்படுத்திட்டு இருக்காங்க அப்படின்னு. துளசி வந்து இவங்க பேசுறதெல்லாம் பார்த்துட்டு அவங்களுக்கு ரொம்பவே கோபமாக வருது. அப்போ அஞ்சலி வந்து லட்சுமி கிட்ட சொல்கிறாங்க, என்னம்மா இவங்க இந்த அளவுக்கு பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கவும் இங்கே பாரு அஞ்சலி வேற என்ன பண்ணுறதுக்கு நம்ம கொஞ்சம் அமைதியாக தான் இருந்தாகணும், எப்படி இருந்தாலும் சரி தான் நம்ம கஷ்டப்பட்டு வாங்கின நகை அதனால தங்கம்னு தெரிஞ்சுட்டாக்கி அவங்களும் வந்து பேசாமல் இருப்பாங்களா அப்படிங்கும்போது அவங்க பேசாமலாம் இருக்க மாட்டாங்கம்மா, அடுத்ததாக வேற எந்த பிரச்சனையும் வந்து தொடங்கலான்னு சொல்லிட்டு தான் அவங்க யோசனை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லவும் அடுத்ததாக வந்து இங்கே பார்த்தோம்னா அபிராமி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்ன இவ்வளோ நேரம் நகையை போட்டு உரசிக்கிட்டு இருக்கிறீங்க, அது தங்கமாக கவரிங்கன்னு சொல்லுங்க அப்படிங்கவும் உடனே பார்த்தோம்னா அந்த நகையை வந்து அவங்க உரசி பார்த்துக்கிட்டு அவர் சொல்கிறதுக்காக வராரு. இவர் என்ன சொல்ல போகிறாரோ தெரியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க லட்சுமி சிவராமன் எல்லாருமே பதட்டத்தோடு இருக்கிறாங்க. அப்போ வந்து லட்சுமி சொல்கிறாங்க, நம்ம ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், நம்ம கஷ்டப்பட்டு வாங்கின தங்கம் தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் ரகு வந்து ஒருவேளை நகையை வந்து மாற்றி வச்சிருக்கிறாரா, அதாவது நகையை எடுத்துட்டு கவரிங் ஏதாவது மாற்றி வச்சாரா அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வரல. நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்தது என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு.